கணேஷ், வீடு ஒன்று பார்க்க சொன்னதானே, என்ன ஆச்சு? சொல்லிட்டு தாண்டா இருக்கேன், இன்னும் சரியான வீடு ஒன்றும் கிடைக்கலடா. சரி, நீயும் பாரு, எதுக்கும் நானும் இன்டர்நெட்ல பார்க்குறேன். சரிடா என்று போனை கட் செய்தான் குகன். என்னங்க, வீடு எதுவும் கிடைச்சதா? இன்னும் இல்லை, பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு சென்றான். மாலையானது. ஜெயா, இங்க வாங்க. என்னங்க, இந்த வீட்டை பாருங்க, ரொம்ப சீப்பான விலையில இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. பேசி பார்க்கவா? ஆமாங்க, நல்லா இருக்கு. எங்கிருந்து எடுத்தீங்க? ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்க என்று சொல்லிவிட்டு போன் செய்து பேசினான். அவனை அங்க வர சொன்னார் அந்த புரோக்கர். குகன் மனைவியோடு அங்கே சென்று பார்த்தான். வீடும் பிடித்து போனது. அன்றே எழுதி வாங்கி கொண்டார்கள். மறுநாள் வீட்டிற்கு குடி வந்தார்கள். குகன் கணேஷுக்கு போன் செய்தான். கணேஷ், வரும்போது வேலைக்கு 3 பேரை கூட்டிட்டு வா, ஓகேயா? கிளீனிங் வேலை கொஞ்சம் இருக்கு. ஓகேடா, கூட்டி வரேன். கணேஷ் ஆட்களை கூட்டி வந்து அவர்களோட சேர்ந்து எல்லோரும் வீட்டை சுத்தமாக்கினார்கள். ராவானது. இருவரும் சாப்பிட்டு விட்டு உறங்க சென்றார்கள். திடீரென யாரோ அழுது அலறும் சத்தம் கேட்க சட்டென்று விழித்தாள் ஜெயா. என்னங்க என்னங்க? என்ன ஜெயா? என்னமோ சத்தம் கேக்குதுங்க. என்ன? சரி, பூனையாக இருக்கும், தூங்குங்க. இல்லைங்க, பூனை வரதுக்கு வாய்ப்பில்லைங்க, வித்தியாசமான சத்தமா இருக்கு, வாங்க பார்க்கலாம். என்ன ஜெயா, இந்த நேரத்துல? எந்திரிங்க, வாங்க. இருவரும் எழுந்து ரூமில் இருந்து வெளியே வந்தார்கள். திடீரென குழந்தை ஒன்று அழுவது போலிருக்க பயத்தோடு அந்த பக்கம் சென்று பார்த்தார்கள். எதுவுமே இல்லை. மீண்டும் குழந்தை ஒன்று மேலிருந்து கீழே விழுகின்ற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பித்தது. உடனே குகன் வீடு முழுவதும் லைட்டை ஆன் செய்தான். சிறிது நேரத்தில் சத்தம் எதுவுமே கேட்கவில்லை. என்னங்க, இப்போ இந்த சத்தமும் இல்லைங்க. ஒருவேளை புது வீட்டுக்கு இப்படி இருக்கோ தெரியலையே. அது எப்படிங்க இவ்வளோ சத்தமா கேக்குது? புது வீடா இருந்தாலும் இப்படியா இருக்கும்? அதுவும் சரிதான், வாங்க தூங்கலாம். இப்ப எந்த சத்தமும் இல்லை தானே, லைட் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு இருவரும் அறைக்குள் சென்றனர். உள்ளே சென்று சில நொடியில் காற்று வேகமாக வீச ஆரம்பிக்க வீட்டிற்குள் யாரோ சிலர் ஓடுவது போன்று கதவின் கீழ் நிழல் தெரிந்தது. என்னங்க, யாரோ ஓடுற மாதிரி இருந்துச்சுங்க. அவள் சொல்லி முடிக்கையில் மீண்டும் யாரோ சிலர் சிரித்து கொண்டு ஓடுவது போல் இருந்தது. இருவரும் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு வெளியே வந்தனர். அங்கும் இங்கும் பார்த்தனர். சத்தம் எதுவும் இல்லை. ஜெயா சமையல் அறையில் போய் பார்த்தாள். குகன் ஹாலில் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தான். திடீரென அவனது தலையில் ஏதோ பட்டவுடன் சடுதியாக திரும்பி பார்த்தான். பிணம் ஒன்று தூக்கில் தொங்கி நாக்கு வெளியே வந்து தொங்கிக் கொண்டிருந்தது. சத்தமாக பயத்தில் கத்தினான். என்னங்க, என்னாச்சு என்னாச்சு? அங்க அங்க யாரோ தூக்குல தொங்கி இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? அங்க யாருமே இல்லையே. இருந்த போதும் இருவரும் பயத்தின் உச்சத்தில் இருந்தனர். இருவரும் வீட்டிலிருந்து வெளியே போய் பார்க்கலாம் என்று சென்றார்கள். கதவை திறக்க முயன்ற போது ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். வெளியே உள்ள மரத்தில் ஒரு பெண் கயிற்றினால் கட்டப்பட்டு தொங்கியபடி கொடூரமான உருவத்தோடு இறந்து கிடந்தாள், இரத்த வெள்ளத்தோடு. இருவருக்கும் பயத்தில் வியர்த்து ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த நொடி அந்த மரத்தில் எதுவுமே காணப்படவில்லை. என்னங்க, ரொம்ப பயமா இருக்குங்க, வாங்க போயிடலாம், காரை எடுங்க. உடனே கதவை திறந்து காரை நோக்கி சென்றார்கள். ஐயோ ஜெயா, கார் சாவி வீட்டுக்குள்ள. உடனே வீட்டிற்குள் செய்ய முற்பட்ட போது அருகில் உள்ள ஆற்றிலிருந்து ஒரு உருவம் எழுந்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்துவிட்டு வீட்டிற்குள் ஓடினார்கள். பவரும் கட்டானது. அடுத்த நொடி வெள்ளையாக ஒரு உருவம் அவர்களை பார்த்தபடி அருகில் வர பயத்தின் உச்சியில் இருக்க திடீரென பவரும் வர அந்த உருவம் மறைந்து போனது. மீண்டும் ஏதோ சத்தம் வர திரும்பி பார்த்தனர். கதவு தானாகவே லாக் ஆனது. அப்படியே பின்னால் சடுதியாக திரும்பினார்கள். விடிந்தது. போன் பண்ணா ஆன்சர் பண்ணலையே குகன், எங்க போனான்னு தெரியலையே என்று முணங்கிக் கொண்டு வீட்டை நோக்கி சென்றான் கணேஷ். வீட்டின் கதவு லாக் ஆகி இருந்தது. குகன் குகன் என்று அழைத்தும் காலிங் பெல் அடித்தும் வரவில்லை. ஜன்னல் வழியாக பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். குகன் தூக்கில் தொங்கியவாறு ஜெயா சமையல் அறையின் வாசலிலும் இருந்து கிடந்தனர். என்னதான் ஆச்சு? அப்படி என்னதான் நடந்தது இந்த வீட்ல? இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். கணேஷ் போலீஸுக்கு தகவல் வழங்க போலீசாரும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள்.
பல வகையில் விசாரணை நடத்தியும் கொலைக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. இறுதியில் தற்கொலை என முடித்து கொண்டார்கள். சார் என்ன சார் தற்கொலை சொல்லிட்டீங்க? யோ, பின்ன என்னையா சொல்ற? வீட்டுக்குள்ள பேய் இருந்துச்சு கொன்னுட்டுன்னு சொல்றியா? சார், அப்படியும் இருக்கலாமே. அதுக்கு பேய் அரெஸ்ட் பண்ண சொல்றியா? போயா, வந்துட்டான். கோபத்தோடு வெளியே சென்றான் கணேஷ். வீட்டிற்கு சென்று அவன் அறையில் உட்கார்ந்திருந்து அவனுடைய ஃபேஸ்புக்கை ஆன் செய்து குகனுடைய ஐடிக்குள் பார்த்து கொண்டிருந்தான். குகன் தான் எடுத்த வீட்டை ஷேர் பண்ணி என்னுடைய வீடு என டைப் செய்து வைத்திருந்தான். உடனே அந்த பேஜை ஓபன் செய்து அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து வீடு ஒன்று வேண்டும் என்பதற்காக சொல்லி அங்கே வருவதாகவும் சொல்லி அங்கே சென்றான். ஹாய், வாங்க, நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, வீடு ஒன்று இருக்கு, வாங்க அங்க போலாம் என்று கணேஷை அழைத்து சென்றான் ஜானி. அவன் அழைத்து சென்றது அதே வீடுதான். கணேஷுக்கு ஒரே ஆச்சரியமும் சந்தேகமும் கோபமும் வந்தது. இதுக்கு முன்னாடி யாராவது இங்க இருந்தாங்களா? இருந்தாங்க, பட் காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. உடனே அவனை சரமாரியாக அடித்து கை கால்களை கட்டி தன்னுடைய காரில் ஏற்றி சென்றான். அவனுக்கு சொந்தமான இடம் ஒன்றில் கொண்டு சென்று மரத்தில் கட்டி வைத்து துன்புறுத்தி குகனுக்கு நடந்ததை கூறினான். ஏய், என்ன, அவங்கள கொலை பண்ணது நீ தானே? நான் இல்லை சார். அப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா சார். தற்கொலை பண்ற அளவுக்கு குகன் கோழை இல்லை. இப்போ உண்மையை சொல்லு, இல்லை இங்கேயே செத்து போயிடுவ, சொல்லிடு. சார், தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? அப்போ எப்படி எனக்கு இந்த வீட்டை காட்டுன? ஸோ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இவங்க அங்கே செத்து போயிட்டாங்கன்னு, அப்படிதானே? அவன் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான். கணேஷ் அவனை அடிக்க ஆரம்பித்தான். அடி தாங்க முடியாமல் சொல்றேன் என்று சொல்ல ஆரம்பித்தான். சில வருடங்களுக்கு முன்பு, லதா, நாளைக்கு வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு வருவா. டெய்லி என்ன வேலை செய்யணுமோ சொல்லி கொடுங்க, ஓகேயா? சரிங்க. பிரதாப் மனைவி பேச்சை தட்டவே மாட்டான். எது சொன்னாலும் நம்புவான். அவ்வாறு நம்பிக்கையும் வைத்திருந்தான். மறுநாள் அந்த பெண் வேலைக்கு வந்தாள். சில நாட்கள் சென்றனர். 3 குழந்தைகளும் அவளோடு நன்றாக பழகினார்கள். நன்றாக பிடித்தும் போனது. அவர்களுக்கு அம்மா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இவள் இருந்தால் போதும், அப்படியான அன்பு அவள் மீது வைத்திருந்தார்கள். நாட்கள் செல்ல லதாவுக்கும் அவள் மீது பொறாமை ஏற்பட்டது. ஒரு பக்கம் அவளின் அழகில் பொறாமை, மறுபக்கம் குழந்தைகளுக்கு அவள் மீதான அன்பு மீதும் பொறாமை ஏற்பட்டது. அவளை வீட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. சும்மா பிடிக்கவில்லை என விரட்டினாலும் குழந்தைகள் விடமாட்டார்கள், அழுவார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். லதாவுடைய 3வது குழந்தைக்கு 1 வயதுதான். அம்மாவிடம் செல்வதே இல்லை. அவளிடமே தினமும் இருந்து கொள்வாள். சாப்பிடுவது, உறங்குவது எல்லாமே அவளோடுதான். மற்ற குழந்தைகள் இவ்வாறு அல்ல. லதா அழைத்தால் செல்வார்கள், சொல்வதை செய்வார்கள். ஒரு நாள் அவள் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது உறங்கிக் கொண்டிருந்த அந்த 1 வயது குழந்தையை மாடிக்கு கொண்டு சென்று கீழே போட்டுவிட்டாள். குழந்தை அழுதவாறு கீழே விழுந்து இறந்து போனது. உடனே பதறி போய் சமையல் அறையிலிருந்து ஓடி வந்து பார்த்தாள். குழந்தை விழுந்து இறந்து கிடந்தது. உடனே லதாவும் கீழே ஓடி வர அதே நேரம் பிரதாப்பும் வந்து சேர்ந்தான். அவனும் அதை பார்த்து பதற்றத்தில் ஓடி வர, என்னங்க, இங்க பாத்தீங்களா, இவதாங்க மேலிருந்து குழந்தையை கீழே போட்டுட்டா என்று அழ ஆரம்பித்தாள். முதலாளி, நான் எதுவும் இப்படி சொல்லி முடிப்பதற்குள் அவளை சரமாரியாக அடித்து அவளை அறைக்குள் அடைத்து வைத்தான். ராவானதும் அவளை வீட்டிற்கு முன்னால் உள்ள மரத்தில் கட்டி தொங்கவிட்டு கடுமையாக தாக்கி அவள் இறந்த பிறகு அவளை கொண்டு போய் ஆற்றில் வீசினார்கள். குழந்தைகளுக்கு தெரியாது அவள் இறந்து போனது. அவளை கேட்கும் போதெல்லாம் ஊருக்கு போயிருக்கா, வந்துடுவா என்று சொல்லுவாள் லதா. சில நாட்கள் சென்றனர். ராவானது 2 குழந்தைகளும் வெளியே விளையாடி கொண்டிருந்தனர். மரத்தின் கீழே அவளின் உருவம் தோன்றியது. அதை பார்த்து அந்த குழந்தைகள் அவள் வந்துவிட்டாள் என்று அருகே ஓடினார்கள். அவளின் உருவம் ஆற்றின் அருகே செல்ல, உங்க மேல வச்ச அன்பால தான் என்னைய கொன்னாங்க, நீங்களும் என்னோட வந்துருங்க என்று இருவரையும் ஆற்றுக்குள் கொண்டு சென்று மூழ்கினாள். சிறிது நேரத்தில் லதா குழந்தைகளை தேட ஆரம்பித்தாள்.
மரத்தில் அவளின் உருவம் கொடூரமாக தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து உள்ளே ஓடினாள். என்னங்க என்னங்க என்ன லதா என்று வெளியே வந்தான். சமையலறையின் வாசலில் அந்தரத்தில் தொங்கியபடி கழுத்து இறுக்கப்பட்டு துடித்து கொண்டிருந்தாள். லதா என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தான். அவளின் உருவம் வாசலில் வந்து நின்றது. அதை பார்த்து பயத்தில் உறைந்து போய் நிற்க லதா இருந்து கீழே விழுந்தாள். லதா லதா என்று அழுதான். அடுத்த நொடி அறையிலிருந்து ஒரு கயிறு அவனின் கழுத்தை இறுக்கி மேலே தூக்கியது. சில நொடியில் தொங்கியவாறே இறந்து போனான். அன்றிலிருந்து அந்த வீட்டிற்கு யாரு வந்தாலும் அவர்கள்தான் இருக்கிறார்கள் என்று அவர்களையும் இவ்வாறே கொன்றுவிடும். இவ்வாறு வீடு யாருமே இல்லாமல் இருப்பதை அறிந்த ஜானி பலருக்கு லஞ்சம் கொடுத்து வீட்டை தனதாக்கி கொண்டான். பிறகு ஒருவனுக்கு விற்பதாக கூறி விற்ற பின் மறுநாள் அவர்கள் இறந்து போனார்கள். போலீசார் விசாரணையில் ஆதாரம் இல்லாததால் விசாரணையை முடித்தார்கள். மீண்டும் ஒருவனுக்கு விற்றான். அதே போன்று நடந்தது. போலீசாருக்கும் தகவல் சொல்ல ஜானி மீது சந்தேகம் வந்தது. உடனே போலீஸ் அதிகாரியை லஞ்சம் கொடுத்து பண ஆசை காட்டி தன் பக்கம் வைத்து கொண்டான். அந்த வீட்டுல என்னமோ இருக்கு, ஒரு நாள் கூட யாருமே இருக்க முடியாது. அதனால இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம இருக்கிறது நல்லது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருப்பதாலேயும் ஒரு சேஃப் தான். விற்கிறதுல பாதி பணம் உங்களுக்கு தான் சார். இவ்வாறு பேசி ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டு சில நாட்களில் குகன் அந்த வீட்டை வாங்கினான். இவ்வாறு சொல்லி முடித்தான். டேய், இனி நீ தப்பிக்கவே முடியாது என்று போனில் தெரியாமல் பதிவு செய்த அவன் பேசிய வீடியோவை காட்டினான். அவனை அங்கேயே கட்டி வைத்துவிட்டு போலீஸ் உயர் அதிகாரியிடம் அந்த வீடியோவை காட்டி அந்த போலீஸையும் ஜானியையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அந்த வீட்டையும் இடிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டது. வணக்கம். இவன் ரஃபீஸ் முஹம்மட்.